குலா கேட்டு ஒருத்தி போயிருக்கா ஜமாத்துக்கு. அந்த ஆண் பல பெண்களோடு தொடர்பு, 2 பச்சை பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல யாருமே துணைக்கு கூட அந்த ஜமாத்துக்கு போறதுக்கு, அந்த விசாரணைக்கு போறதுக்கு உதவல. ஒரு பெண் கூட வரல. காரணம் என்ன தெரியுமா? எங்க வீட்டு ஆம்பளை போக கூடாதுன்னு சொல்லிட்டாருமா, இதை மீறி எங்களால வர முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள். அந்த பெண் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவள் போய் அந்த சபையில சந்திச்சு, தனியொருத்தியாக போய் சந்திச்சு, அல்லாவுக்காகத்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன், இவர் பல பெண்களோடு தொடர்புல இருக்கிறாரு, என்னால இருக்க முடியாது, என் பெண் குழந்தைகளை நான் பார்த்து கொள்றேன், நீங்க குலாவை அங்கீகரிக்க முடியாதுன்னு கடைசியில ஏதோ ஒரு சின்ன நோட்டில் எழுதி தர மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்கோமா அப்படின்னு சொல்லி 12 பேர் கொண்ட ஒரு ஜமாத்தினுடைய சபை சொல்லி அனுப்புகிறது. அவ அவ்வளவு மன உளைச்சல்ல வெளியே வர்றா. என்ன நான் செய்யட்டும் அப்படின்னு போன் தினமும் இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்களை நாங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கோம்.